தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கஞ்சா விற்ற காமராஜ் உதவியாளர் கைது. கஞ்சா விற்ற காமராஜ் உதவியாளர் கைது என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். தமிழகம் முழுவதும் கஞ்சா விற்பனை படுஜோராக நடைபெறுகிறது. ஆப்கானிஸ்தானிலிருந்து கஞ்சா கடத்தப்படுகிறது. குஜராத் துறைமுகம் மூலமாக அவை தமிழகத்தின் பல பகுதிகளில் வந்து இறங்குகிறது. குறிப்பாக பள்ளி மாணவர்கள், இளைஞர்கள் இவர்களை குறிவைத்து இந்த கஞ்சா விற்பனை நடைபெற்று வருகிறது. அதிலும் குறிப்பாக இலங்கை அகதிகள் முகாம்களில் இருக்கும் இளைஞர்களை குறிவைத்து இந்த கஞ்சா விற்பனை நடைபெற்று வருகிறது. சமீபத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் கஞ்சா போதை ஆகியவற்றை எதிர்த்து போராட்டம் நடத்தினார். கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட திமுகவை சார்ந்த ஜாஃபர் சாதிக், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த சலீம் ஆகியோர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டனர். கஞ்சா விற்ற பணத்தில்தான் நடிகர் அமீர் திரைப்படம் எடுத்ததாக கூறப்படுகிறது. இவ்வாறு தமிழகத்தில் கஞ்சா முக்கிய பங்காற்றுகிறது. சமீபத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசை குற்றம் சாட்டினார். திமுக அரசு கஞ்சா விற்பனையை கட்டுப்படுத்தவில்லை என்று குற்றம் சாட்டினார். கஞ்சா விற்ற பணத்தில் கட்சி நடத்துவதாக குற்றம் சாட்டினார். கஞ்சா விற்ற பணத்தில் அமீர் படம் தயாரிப்பதாக குற்றம் சாட்டினார். ஆனால் இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் அவர் சொல்லி மறைவதற்குள் அவருடைய கட்சியை சார்ந்த ஒருவரே கஞ்சா விற்பனை செய்து வந்துள்ளார். அதாவது அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் காமராஜ். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் காமராஜ், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர் காமராஜ். அவருடைய உதவியாளர் தீபன் என்ற பார்த்திபன் இந்த கஞ்சா விற்பனையை செய்ததாக கைது செய்யப்பட்டுள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள ஒரு சோதனை சாவடியில் காரில் வந்த 4 பேரை பிடித்து காவல்துறை விசாரித்ததில் அவர்களிடம் கஞ்சா இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்களை காவல் நிலையத்துக்கு கொண்டு போய் விசாரித்ததில் இந்த கஞ்சா விற்பனையை செய்து வருவது முன்னாள் அமைச்சர் காமராஜ் அவர்களுடைய உதவியாளர் தீபன் என்ற பார்த்திபன் என்பது தெரிய வந்துள்ளது. உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டார். கஞ்சா விற்பனை செய்த தீபன், பார்த்திபன் மீது குண்டர் சட்டம் பாயுமா என்பது தெரியவில்லை. கஞ்சா விற்பனையை அதிமுகவை சார்ந்தவரே விற்றது மிகப்பெரிய சர்ச்சையை எழுப்புகிறது. திமுக காரவங்க தான் கஞ்சா விற்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தா இப்போ அதிமுக காரவங்களே கஞ்சா விற்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரவங்க கஞ்சா விற்றதா இது பண்ணி கடைசியில் அவரை கட்சியிலிருந்து நீக்கியிருக்காங்க. இப்போ திமுக, அதிமுக, விசிக ஆகிய கட்சிகள் கஞ்சா விற்பனையில் வந்து சம்மந்தப்பட்டிருக்கு. இன்னும் அடுத்து என்னென்ன கட்சிகள்லாம் வந்து எந்தெந்த கட்சிக்காரவங்களாம் வந்து கஞ்சா விற்பனையை செய்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வரல. இனிமே தான் கைது செய்யறதால தெரிய வரும். காங்கிரஸ்காரன் விற்கிறானா, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் விற்கிறானா, பாட்டாளி மக்கள் கட்சிக்காரன் கஞ்சா விற்கிறானா அப்படிங்கிற தகவல் இனிமே தான் வந்து தெரியும். ஏன்னா வந்து இன்றைக்கி கஞ்சா விற்பனை தமிழ்நாடு முழுவதும் பெருகி போச்சு. கஞ்சா விற்பனை, அதாவது அரசாங்கம் வந்து மதுவை விற்குது, கள்ளத்தனமாக வந்து கஞ்சா விற்கிறாங்க. கஞ்சாவை வந்து ஒழிக்கணும். ஒரு அரசு வந்து போதைப் பொருளை ஒழிக்க முன்வராட்டினா அந்த அரசாங்கம் எதுக்கு இருக்குன்னே கேள்விக்குறி. தமிழக முதலமைச்சர் செயல்பாட்டில் இருக்காரா அப்படிங்கிறதே கேள்விக்குறி. தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் இருக்காராங்கிறதே கேள்வியாக இருக்குது. தமிழ்நாட்டில் மது தான் வந்து சாராயம் தான் கரைபுரண்டு ஓடுதுன்னு சொல்லி பார்த்தா இப்போ கஞ்சா வேகமாக பரவிட்டுருக்கு. இந்த போதைப்பொருள் கலாச்சாரம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. இதுக்கு தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகுதுன்னு தெரியல. இப்போ அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜ் அவர்களுடைய உதவியாளர் கஞ்சா விற்பனை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காரு. குண்டர் சட்டத்தில் அடைக்கப்படுகிறாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.